வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். முன்னைய காலங்களிலே மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஊரிற்கு ஒரு ஆலயங்களை அமைத்தார்கள். ஒரு ஊரை பொறுத்தவரையிலே ஆலயங்கள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஒரு ஆலயம் பழமை வாய்ந்த ஆலயமாகவும் வரலாற்றுக்கு முற்பட்ட ஆலயமாகவும் பரம்பரையாக பேணி பாதுகாத்து வருகின்ற ஆலயமாகவும் இருக்கும். இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்காக நேயர்கள் அனைவரையும் ஒரு சிவனுடைய அருளை பெற்றுத் தருவதற்காக அழைத்து கொண்டு செல்ல போன்றோம். வாருங்கள், அது எந்த ஆலயம் என்று சொல்லி பார்க்கலாம். எனக்கு பின்னால் நேர்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சிவன் ஆலயம் தான் ஆவரங்கால் சிவன் கோயில். இந்த ஆலயம் ஆவரங்கால் நடராஜ ராமலிங்க சுவாமி கோயில் என்றுதான் அழைக்கப்படுகிறது. ஆனால் ஆவரங்கால் சிவன் கோயில் என்று சொன்னால் தான் அனைவருக்குமே தெரியும். ஆனால் முன்னே காலங்களிலே இந்த ஆலயம் கொய்வளை பிள்ளையார் கோயில் என்றுதான் அழைக்கப்பட்டிருந்தது. இந்த ஆலயத்திற்கு இருக்கின்ற சிறப்பு என்னவென்று சொன்னால் ஒரே ஆலயத்திலே 2 ராஜகோபுரங்கள் இருக்கின்ற ஒரு சிறப்புக்குரிய ஆலயமாக இருக்கிறது. அந்த நாட்களிலே பிள்ளையார் கோயில் என்று இருந்த இந்த ஆலயம் இப்போது எவ்வாறு சிவன் கோயிலாக மாறியது, அந்த வரலாற்றை தான் இப்போது நாங்கள் உள்ளே சென்று பார்க்க போகிறோம். ஆண்டு காலப்பகுதியிலே காலி துறைமுகத்தின் ஊடாக போர்த்துகேயர் இலங்கையை நோக்கி படையெடுத்திருந்தார்கள். இலங்கையின் பல்வேறு இடங்களில் இவர்கள் தங்களுடைய ஆதிக்கங்களை நிறுவியிருந்தார்கள், தேவாலயங்களை அமைத்தார்கள். அந்த நேரத்தில் இந்து ஆலயங்கள் பல அழிக்கப்பட்டன, இந்து சமயம் ஒடுக்கப்பட்டது. ஒரு காலம் போர்த்துகேயர் இந்த புத்தூரை நோக்கி படையெடுத்திருந்த பொழுது புத்தூர் சந்தியிலே நின்று விட்டார்கள். அதற்கு பிறகு அவர்களால் நகர முடியவில்லை. இதனால் இந்த ஆலயம் அந்த காலத்தில் அழிவடையாமல் தடுக்கப்பட்டது. 1825 ஆண்டுக்கு முதல் இந்த ஆலயம் ஆவரங்கால் கொய்வளை பிள்ளையார் ஆலயம் என்றுதான் அழைக்கப்பட்டிருந்தது. 1825 ஆண்டு காலப்பகுதிக்கு பிறகுதான் இந்த ஆலயம் ஆவரங்கால் நடராஜ ராமலிங்க சுவாமி கோயில் என்று அழைக்கப்படுகிறது. நாட்களிலே ஆவரங்கால் கொய்வளை பிள்ளையார் கோயில் என்று இருந்த இந்த ஆலயம் பின்னாட்களிலே ஆவரங்கால் நடராஜ ராமலிங்க சுவாமி கோயில் என்று எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா? இதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. அந்த காலத்திலே விஸ்வநாத உடையார் தான் இந்த ஆலயத்தினுடைய ஆரம்ப கர்த்தாவாக இருக்கிறார். இவர் தன்னுடைய மூத்த மகளான மூத்த நாச்சன் என்பவருக்கு ஆறுமுகம் ராமலிங்க உடையாரை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார். இவர்களுக்கு 6 வருடங்களாக குழந்தை பேரின்மை காரணமாக காசிக்கு பாத யாத்திரையாக சென்றிருக்கிறார்கள். இவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது ஒரு சிவலிங்கத்தையும் கூடவே கங்கா
கங்காபட்டர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ஐயர் குடும்பத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆரம்ப காலங்களிலே வந்து இந்த ஆலயத்தினுடைய மூலமூர்த்தியாக விநாயகர் தான் இருந்தார். இங்கே வந்து அவர்கள் விநாயகருடைய சிலையை அகற்றி அருகிலே வைத்துவிட்டு சிவலிங்கத்தை வைத்து வழிபட்டிருக்கிறார்கள். கூடவே கங்காபட்டரை தினமும் வந்து பூசை செய்யுமாறு பணித்து அந்த குடும்பத்துக்கு வந்து இந்த ஆலயத்திற்கு அருகிலே வீடும் கட்டி கொடுத்திருக்கிறார் இந்த உடையார். அவர்கள் தான் பரம்பரையாக இந்த ஆலயத்தை பராமரித்து வந்திருக்கிறார்கள். காலப்போக்கில் வந்து அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள் கிடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் அவர் தன்னுடைய பெயரையும் சேர்த்து இந்த ஆலயத்திற்கு ஆவரங்கால் நடராஜ ராமலிங்க சுவாமி கோயில் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இரண்டு ராஜகோபுரங்கள் ஒருங்கே அமைந்த ஆலயங்களை காண்பதே மிகவும் அரிது. இந்த ஆவரங்கால் சிவன் கோயில் வந்து 2 ராஜகோபுரங்களை கொண்ட ஆலயமாக இருக்கிறது. இது இந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பாக அமைகிறது. ஒன்று வந்து சிவனுக்கு, மற்றது வந்து அம்மனுக்கு. இந்த ஆலயத்திலே வந்து தொடர்ந்து 10 நாட்கள் திருவிழா இடம்பெறும். முன்னைய காலங்களிலே வந்து கட்டுத்தேர் தான் இங்கே பயன்பட்டது. இப்போதுதான், அதாவது வந்து 1996ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே தான் இங்கே சிற்பத்தேர் கொண்டு வரப்பட்டது. அது அந்த ஆலயத்திற்கு அருகிலே இருக்கிறது. இங்கே வந்து சிவனுக்கு ஆடி உத்திர தினத்தன்று தீர்த்த திருவிழாவும், அம்மனுக்கு ஆடி பூரம் அன்று தீர்த்த திருவிழாவும் சிறப்பாக இங்கே இடம்பெறுகின்றது. இலங்கையிலே வேறு எந்த ஆலயத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆலயத்திலே இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? இந்த ஆலய மூலஸ்தானத்துக்கு நேரே வந்து சுடலை இருக்கிறது. அங்கே பிணமறிந்தால் நேராக இந்த மூலஸ்தானத்துக்கு தெரியும். இதுதான் இந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பாக இருக்கிறது. இலங்கையிலே வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத சிறப்பாக இந்த ஆலயத்தினுடைய சிறப்பாக இது அமைகின்றது. பிணமறிந்தால் அந்த பிணம் எரிகின்ற ஒளி வந்து மூலஸ்தானத்துக்கு தெரிகிறது. பெரும்பாலும் வந்து 2 ராஜகோபுரங்கள் அமைந்த ஆலயங்களை காண்பதே மிகவும் அரிது. இந்த ஆவரங்கால் சிவன் கோயிலை பொறுத்தவரையிலே, அதாவது வந்து ஆவரங்கால் நடராஜ ராமலிங்க சுவாமி கோயிலை பொறுத்தவரையிலே வந்து ஒரு ஆலயத்திலே 2 ராஜகோபுரங்கள் அமைந்திருக்கின்றன. பாருங்கள் எவ்வளவு சிறப்பான ஒரு விடயம் என்று சொல்லி. ஒரு ராஜகோபுரம் வந்து அம்மனுக்கும், மத்திய ராஜகோபுரம் வந்து சிவனுக்கும் உரித்தாக இருக்கின்றது. இந்த அம்மனுக்கு வந்து ஆடி பூர தினத்தன்று தீர்த்த திருவிழாவும், சிவனுக்கு வந்து ஆடி உத்திர தினத்தன்று தீர்த்த திருவிழாவும் இடம்பெறுகின்றது. இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்காக ஆவரங்கால் சிவன் கோயில் என்று எல்லோராலும் அறியப்படுகின்ற ஆவரங்கால் நடராஜ ராமலிங்க சுவாமி கோயிலிலிருந்து ஒளிப்பதிவாளர் மதுசனுடன் என்று உங்கள் அன்பின் சர்மி.
காலத்திலே வந்து இந்த ஆலயத்திலே தீர்த்த திருவிழா வந்து இந்த ஆலயத்திற்குள்ளே ஒரு பெரிய கிணறு இருக்கிறது, அங்கேதான் இடம்பெற்று வந்தது. இப்போதுதான் வந்து இந்த ஆலயத்திற்கு உரித்தாக ஒரு தீர்த்த கேணியை அமைத்திருக்கிறார்கள். இதுதான் வந்து திரிபுர புஷ்கரணி. இந்த இடத்திலிருந்து நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ள போகிறோம். வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.